بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. جعل الله الكعبة البيت الحرام قياما للناس. قال رسول الله صلى الله عليه وسلم: من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக, ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, மார்க்கம் எந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறதோ அவை அனைத்தையும் கடைசி மூச்சு வரை முறையாக பின்பற்றி நடப்பதற்கும், எவைகளை எல்லாம் தடை செய்திருக்கிறதோ அவைகளை முழுமையாக தவிர்த்து வாழுகிற வாழ்வையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, உலகெங்கிலிருந்தும் ஹாஜிமார்கள் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனையோ ஹாஜிகள் அங்கு செல்வதற்காக வேண்டி தயாரிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இச்சூழலில் இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் வரக்கூடிய ஆண்டுகளிலும் எதிர்காலத்திலும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் ஆசையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கான சில செய்திகளை இந்த ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். ஹஜ்ஜு என்பது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அமல். வேறு எந்த அமலிலேயுமே கிடைக்காத ஒரு உணர்வும் சிலிர்ப்பும் இதில் கிடைக்கிறது. அல்லாஹுவை நாம் கண்கூடாக இவ்வுலகத்தில் பார்க்க முடியாது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹுவை பார்ப்பதை போன்றும் அவனை சந்திப்பதை போன்றும் உண்டான ஒரு உணர்வும் ஒரு நெகிழ்வும் பேர் ஆனந்தமும் இந்த ஹஜ்ஜின் மூலம் கிடைக்கிறது. இனிப்பு பதார்த்தங்களுடைய எத்தனை ஆயிரம் வகைகளை சொன்னாலும் சிறிது அளவு அதை சுவைத்து பார்த்தால்தான் இனிப்பை உணர முடியும், அதனுடைய சுவையை தெரிந்து கொள்ள முடியும். அதுபோல ஹஜ்ஜை பற்றியும் அதனுடைய சிறப்புகள் குறித்தும் அதனுடைய அனுபவங்கள் குறித்தும் எவ்வளவுதான் பேசினாலும் கேட்டாலும் அங்கு சென்று அதை உணர்வு பூர்வமாக அனுபவிக்க போதுதான் சிறப்பையும் அந்த உணர்வையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சென்று வந்த ஹாஜிகள் உணர்வு பூர்வமாக சொல்வதை நம்மால் கேட்க முடிகிறது. ஆக ஹஜ்ஜை செல்வதற்கு முன்பாகவும் அதனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் எந்த பூமியில் சென்று அதை நிறைவேற்றுகிறோமோ அதனுடைய சிறப்புகள் குறித்தும் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் அங்கு எப்பாடுபட்டாலும் சென்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு உத்வேகமும் ஒரு ஆசையும், அங்கு சென்ற பிறகு அதனுடைய புனிதத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதில் உறுதியும் ஏற்படும். நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எந்த பூமிக்கு செல்கிறோமோ அந்த மக்கமா நகரம் இருக்கிறதே, இந்த வானம் பூமியை அல்லாஹ் எப்போது படைத்தானோ அந்த நாளில் இருந்தே அதை அல்லாஹ் புனிதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆகவே அங்கு செல்கிற போது அங்கு இருக்கக்கூடிய புற்பூண்டுகளை பிடுங்குவதும் அங்கு இருக்கக்கூடிய பிராணிகளை வேட்டையாடுவதும் அங்கு செல்கிற போது அங்கு இருப்பவர்களுக்கு நோவினை தருவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அங்கு யார் சென்று விடுவார்களோ அவர்கள் அபயம் பெற்றவர்கள். ஒமன் தஹலஹு கான ஆமினா, இங்கு வந்து விட்டவர்கள் அபயம் பெற்றவர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான். இந்த பூமி இதற்கு மிகப்பெரிய சிறப்பு அங்கு இருக்கக்கூடிய காபாவை கொண்டுதான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த காபாவை இப்பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கும் இருப்பிற்கும் படைப்புகளுடைய வாழ்விற்கும் அடிப்படையாக ஆக்கியிருக்கிறான். எதுவரை இந்த காபா இருக்குமோ அதுவரை இப்பிரபஞ்சத்தின் இயக்கமும் இருக்கும். எப்பொழுது அது தகர்க்கப்படுமோ இப்பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் முடிவுக்கு வந்துவிடும். கியாமத்திற்கு சமீபமாக காபத்துல்லா தகர்க்கப்படும், ஒன்றன் பின் ஒன்றாக உலக அழிவு ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இம்மகத்துவம் மிக்க இந்த பூமிக்கு செல்வதற்கும் அங்கு சென்று காபத்துல்லாவை தரிசித்து தவாஃப் செய்து ஹஜ்ஜுடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்கும் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக, ஆமீன். ஹஜ்ஜுடைய சிறப்புகள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். நாம் நிறைய பயான்களில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று நாடி ஒருவர் புறப்பட்டு விட்டாலே அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். 3 நபர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். பள்ளிக்கு வரக்கூடியவர்,
இரண்டாவது தீனை காப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்பி செல்லக்கூடியவர், போர் புரியக்கூடியவர். மூன்றாவது ஹஜ்ஜுக்காக வேண்டி கிளம்பி விட்டவர். இவர்கள் மூவரும் திரும்பி வருகிற வரை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். அல்லாஹ்வில் பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர் எதற்கும் பயப்பட தேவையில்லை. வறுமை குறித்து அஞ்ச வேண்டியதில்லை, குடும்பத்தை குறித்து அஞ்ச வேண்டியதில்லை. ஏனென்றால் இவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார், அல்லாஹ்வுடைய விருந்தாளி ஆகிவிடுகிறார். அல்லாஹ்வின் பாதுகாப்பில் வந்து விட்டவரை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து மிகப்பெரிய சிறப்பு என்று சொன்னால் பாவ மன்னிப்பு. இறை கடமைகளில் தினந்தோறும் பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கக்கூடிய ஒரு கடமை ஐவேளை தொழுகை. ஒருவர் லுகர் தொழுகிறார் என்று சொன்னால் ஃபஜ்ருக்கும் லுகருக்கும் மத்தியிலே நடைபெற்ற பாவங்களுக்கு அது பரிகாரமாகி விடுகிறது, பாவங்களை இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அசரை ஒருவர் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் லுகருக்கும் அசருக்கும் மத்தியிலே உள்ள பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகிவிடுகிறது. மகரிபுடைய தொழுகையை தொழுகிற போது அசருக்கும் மகரிபுக்கும் மத்தியில் உள்ள பாவங்களையும், இஷாவை தொழுகிற போது மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியிலே உள்ள பாவங்களையும், ஃபஜ்ரை நிறைவேற்றுகிற போது இஷாவுக்கும் ஃபஜ்ருக்கும் இடைப்பட்ட பாவங்களையும் அது இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. இரண்டாவது, பாவங்களை போக்கக்கூடிய வாராந்திர அமல். அல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. ஒரு ஜும்மா மற்றொரு ஜும்மாவுக்கு இடைப்பட்ட பாவங்களை போக்கி விடுகிறது, பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாவங்களை போக்கக்கூடிய வருடாந்திர அமல் ரமலான். ரமலானை ஒருவர் அடைந்து அமல் செய்கிற போது அவருடைய பாவங்களை இல்லாமல் ஆக்குவதோடு நரக விடுதலையும் பெற்று தருகிறது. நான்காவது, ஆயுள் முழுக்க ஒருவர் செய்துவிட்ட அத்துணை பாவங்களையும் அடித்து இல்லாமல் ஆக்கக்கூடியது இந்த ஹஜ்ஜுடைய அமல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை கட்ட சொன்னான், கட்டினார்கள். அதை தவாஃப் செய்ய சொன்னான், தவாஃப் செய்து முடித்தார்கள். யா அல்லாஹ், இதற்குரிய கூலி என்ன என்று கேட்டார்கள். இதனால் உம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னான். உமக்கு மட்டுமல்ல, உம்முடைய சந்ததிகளில் யாரெல்லாம் இந்த காபாவை கண்டு இதனை தவாஃப் செய்து முடிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலேயே சுப செய்தியும் வாக்குறுதியும் அளித்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த காபத்துல்லாவை காண்பதற்கும் அங்கு சென்று தவாஃப் செய்வதற்கும் நாம் எந்த அளவு ஆசைப்பட வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரம் சுவற்று பக்கமாக திரும்பி படுத்துக்கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அவருடைய மகனார் அருகில் வந்து தந்தையை தடவி கொடுத்து அவருக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக, நீங்க ஏன் பயப்படுறீங்க, கவலைப்படுறீங்களா? உங்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்பை சொல்லி இருக்கிறார்கள், சுப செய்தி சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்களே கவலைப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டக்குன்னு திரும்பி படுத்து சொன்னாங்க, என்னுடைய மறுமைக்காக நான் தயாரிப்பு செய்து வைத்திருப்பதில் ஆக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்கின்ற சாட்சியம்தான். என்னுடைய வாழ்க்கையில் 3 காலகட்டங்கள் கடந்திருக்கிறது, 3 நிலைகளை கடந்திருக்கிறேன். முதலாவது ஒரு நிலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் மிகவும் வெறுத்தேன். என்னுடைய வாழ்நாளில் அவர்களை விட வேறு எவரும் வெறுப்பிற்குரியவர்கள் அல்ல. சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்களை கொலை செய்து விடவும் தீர்மானித்திருந்தேன். என்னை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். இதே நிலையில் நான் மரணித்திருந்தால் நான் நரகவாசியாக ஆகியிருப்பேன். அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான். அடுத்த ஒரு நிலை, ஈமானுடைய ஒளியை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் உதிக்க செய்தான். நான் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து நபி அவர்களிடம் சென்று, நான் ஈமானை ஏற்க வந்திருக்கிறேன், கையை நீட்டுங்கள், நான் பையத்து செய்கிறேன் என்று சொன்னேன். நபி அவர்களும் கையை நீட்டினார்கள், நான் கையை விலக்கி கொண்டேன். அம்ரே, ஏன் கையை விலக்கி கொண்டீர் என்று நபி அவர்கள் கேட்டார்கள். எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது என்று சொன்னேன். என்ன நிபந்தனை சொல்லும் என்று சொன்னார்கள். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். உடனே நபி அவர்கள், அம்மா அலிம் தயா அம்ர், அம்ரே நீங்கள் அறியவில்லையா, அன்னல் இஸ்லாம் யஜுப்பு மாகான கபுலகு, இஸ்லாம் அதற்கு முன் குஃப்ரில் அவர் என்னென்ன பாவங்கள் செய்திருப்பாரோ அத்துணை பாவங்களையும் அழித்துவிடும். அன்னல் ஹிஜ்ரத் தகுதிமு மாகான கபுலகு, ஹிஜ்ரத் அதற்கு முன் அவர் வாழ்நாளில் செய்த அத்துணை பாவங்களையும் போக்கிவிடும். அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மாகான கபுலகு, ஹஜ் அவருடைய ஆயுள் காலத்தில் அதுவரை செய்த அத்துணை பாவங்களையும் அழித்துவிடும் என்பதை நீ அறியவில்லையா என்று கேட்டார்கள். உடனே நபி அவர்கள் கரம் பட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். நபி அவர்களை விட பிரியமானவர்கள் என் வாழ்நாளில் வேறு எவருமே இல்லை. அவர்கள் மீது உள்ள பிரியம் கண்ணியத்தின் காரணமாக அவர்களை கண்கொண்டு பார்ப்பதற்கு கூட எனக்கு துணிவு ஏற்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய வர்ணனையை சொல்லுங்கள் என்று என்னிடம் கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா முழுசா நபி அவர்களை நான் பார்த்தது கூட கிடையாது. இந்நிலையில் எனக்கு மௌத் வந்துருச்சுன்னு சொன்னா என்னை விட பாக்கியசாலி வேறு எவருமே இல்லை, இருக்க முடியாது, நான் சொர்க்கவாசியாகி இருப்பேன்.
ஆனால் அதற்கு பிறகு சில பொருட்களுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கினான். இதில் என்னுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்று தெரியவில்லை. அதை நினைத்துத்தான் கவலைப்படுகிறேன். நான் மரணித்து விட்டால் அறியாமை கால பழக்கத்தை எதையும் செய்து விடாதீர்கள். ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண்களை பின்தொடர் செய்து விடாதீர்கள். என்னை மண்ணுக்குள் போட்டு அடக்கிய பிறகு உடனே இங்கிருந்து போய்விடாதே. ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய இறைச்சியை பங்கு வைக்கக்கூடிய நேரம் அளவு அங்கு இருந்து களிமாவை எனக்கு நினைவூட்டி கொண்டே இரு, அதனால் நான் சந்தோஷம் அடைவேன். மலக்குமாருடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு இலகுவாக இருக்கும் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார்கள். ஹஜ் என்பது அதற்கு முன் உண்டான அத்துணை பாவங்களையும் மன்னிக்கக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக். ஒருவர் ஹஜ்ஜை நாடி அங்கு சென்று எந்த விதமான பாவத்திலும் ஈடுபடாமல் ஹஜ்ஜை செய்து முடிப்பார் என்று சொன்னால், ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனைப் போல, அன்றுதான் அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்ததைப் போல பரிசுத்தமான நிலையில் பாவங்கள் அற்றவராக அவர் திரும்பி வருவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனால் தான் அறிஞர் பெருமக்கள் 3 மரணத்தை சிறப்பான மரணம் என்று சொன்னார்கள். 3 மரணத்தை சிறப்பான மரணம் என்றார்கள். ரமலான் முடிந்த கையோடு ஒருவருக்கு மரணம் ஏற்படும் என்று சொன்னால் அது சிறந்த மரணம். ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய நிலையில் ஒருவர் மரணிப்பார் என்று சொன்னால் அது சிறந்த மரணம். உம்ராவிலிருந்து திரும்பி வந்த நிலையில் ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டால் அது சிறந்த மரணம். காரணம், இம்மூன்றிலும் பாவமற்றவராக அவர் திரும்பி வருகிறார். பாவமற்ற நிலையில் ஒருவருக்கு மரணம் ஏற்படுவதே சிறந்த மரணம். இத்தகைய மரணம் அவரை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மபுரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ், லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. அல் ஹஜ்ஜுல் மபுரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு சுவனத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு சிறப்புகளும் கூலியும் இருப்பதின் காரணமாக நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்கள், சாலிஹீன்கள் மிக முக்கியத்துவத்தோடும் தொடர்படியாகவும் இது செய்து வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், ஆண்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக வேண்டி, போரிடுவதற்காக வேண்டி, தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி செல்கிறார்கள். ஜிஹாதுடைய மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார்கள். பெண்களாகிய நாங்கள் வீட்டிலே இருக்கிறோம், ஜிஹாதுடைய சிறப்பை அடைந்து கொள்ள முடிவதில்லையே என்று கேட்ட பொழுது, பெண்களுக்குரிய சிறந்த ஜிஹாத் ஹஜ்ஜு தான் என்று சொன்னார்கள். எப்பொழுது நபியவர்களிடத்திலிருந்து அந்த சிறப்பை கேட்டார்களோ அதன் பிறகு அவர்கள் ஆயுளில் ஒரு ஹஜ்ஜையும் விட்டதில்லை. சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்குரிய தலைவர்கள் இருவரில் ஒருவர் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்நாளில் 15 ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். அதுவும் நடந்தே வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் வாகன வசதி இல்லாமல் இல்லை. இருந்தாலும் ஹஜ்ஜுக்காக வேண்டி கிளம்புகிற ஒருவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படுகிறது என்கிற காரணத்தினால் பல 100 கிலோமீட்டர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு நடந்தே வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 25 ஹஜ்ஜை தன்னுடைய வாழ்நாள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். சுஃபியான் இப்னு உஐனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 70 ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இவ்வாறு நம்முடைய முன்னோர்கள் ஹஜ்ஜுக்கென்று தனி முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஹஜ்ஜு கடமையான ஒருவர் கண்டிப்பாக ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். தம் கண் முன்னால் இருக்கக்கூடிய தடைகள் தடையே அல்ல. நாம் ஆசைப்படுவதோடு உறுதியான எண்ணத்தோடு உன்னுடைய இல்லத்திற்கு என்னை எப்படியாவது விரைவாக வருவதற்குண்டான பாக்கியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் மனது முருகிற போது எந்த விதமான தடையும் இல்லாமல் அத்துணை தடைகளையும் தகர்த்து அல்லாஹ் வாய்ப்பை அளிக்க போதுமானவனாக இருக்கிறான். பொருளாதார குறைவு ஏற்பட்டுவிடும் என்ற பயமும் தேவையில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு வல் உம்ரத்து யன்ஃபியானில் ஃபக்ர. ஹஜ்ஜும் உம்ராவும் வறுமையை போக்கி விடுகிறது, வறுமை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இவ்வளவு சிறப்புகள் உடைய இந்த ஹஜ்ஜை நாம் வாழ்நாளில் விரைவாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்நாளில் நம்மால் நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்ற முடியுமா என்கிற சந்தேகம் இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய ஹஜ்ஜு கடமையானவர்கள் தாங்கள் உயிரோடு இருக்கும் போதே என்னுடைய வாழ்நாளில் என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டால் நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த பணத்திலிருந்து எனக்கு பதிலாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒருவரை நியமித்து விடுங்கள் என்று வசியத் செய்வது கட்டாயம் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். ஹஜ்ஜு கடமையான ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலேயே வசியத் செய்து விடுவது என்பது அவருக்கு கட்டாயம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஹஜ்ஜு செய்வதற்கு ஆசைப்பட்டு நியத்து வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக வேண்டி
தாராளமான முறையில் கொடுத்து உதவுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வணங்குகிறவைகளுக்கு சிறப்பான நற்கூலியை ஈருலகத்தில் வழங்குவானாக. ஆமீன்.